இன்றைக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்த்துருவோமா வாங்க. இன்றைக்கி நம்ம பொறுத்துக்க தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போது இந்த சைடு ஃபுல்லாக வந்து நூல்கள், அடுத்த இந்த ரைட் சைடு ஃபுல்லாக வந்து அது எந்தெந்த சமயத்தில் வரலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது தேம்பாவணி. தேம்பாவணியோட பாட்டுடைய தலைவர் வந்து சூசையப்பர். அப்போது சூசையப்பர் யாருன்னா இயேசு இருக்கார் இல்லையா, அவரோட வளர்ப்பு தந்தை தான். அப்போது தேம்பாவணி எந்த சமயத்தில் வரலாம்? கிறிஸ்துவ சமயத்தில். அப்போது தேம்பாவணிக்கு நேராக பக்கத்தில் 2 போட்டுக்கலாம். அடுத்து சீராப்புராணம். சீராப்புராணத்தோட பாட்டுடைய தலைவர் யாருன்னா முகமது நபி. அப்போது சீராப்புராணம் வந்து எந்த சமயத்தில் வரும்? இஸ்லாம் சமயத்தில். அதுக்காக 4. அடுத்து பாருங்கள் பகவத்கீதை. பகவத்கீதை வந்து மகாபாரதம் போர் நடக்கும் பொழுது கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் செஞ்சார். ஸோ அப்போ வந்து அந்த உபதேசம் தான் பகவத்கீதையாக இருக்குது. அப்போ அது எந்த சமயத்தில் வரும்? இந்து சமயத்தில் வரும். அப்போ 1. திரிபீடகம் அப்படிங்கிறது புத்தரோட போதனைகள்லாம் உள்ளடக்கிய நூல், அதுதான். அப்போ திரிபீடகம் வந்து எந்த சமயத்தில் வரும்? புத்த சமயத்தில் வரும். இப்போ பாருங்கள், 2, 4, 1, 3 இந்த இதெல்லாம் வந்து எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் டி. அப்போது இதுதான் கரெக்டான ஆன்சர்.